ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோட ஷீ கலெக்ஷன் தான் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இதை காமிக்கிறதுல வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன காம்படிஷன்லாம் நான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே எடுத்தே வைக்கல, சரியா? எங்கள் வீட்டில் வந்துட்டு ஷீல்டு, என்னோடய ஷீல்டெல்லாம் வந்துட்டு எங்கே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம இனிமேல் தான் வந்துட்டு அங்கேருந்து எடுக்கவே செய்யணும். இங்கே தான் வந்துட்டு என்னோடய ஷீல்டு எல்லாமே வந்துட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ எஸ், ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி அந்த ஷெல்ஃபில் வந்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எப்படி தான் அவ்வளோ டஸ்ட் வந்துருச்சுன்னு தெரியல. என்னால் டச் கூட பண்ண முடியல, அவ்வளோ டஸ்ட் வந்துட்டு அப்படியே செக்ரிகேட் ஆகி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ தான் வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். 1 by 1 வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அதோட கலர் வந்து மாறிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவல் கப் வந்து இப்படி இருக்காது. இது வந்துட்டு ஏதோ ஒரு இதை வச்சு வாஷ் பண்ணால் அது போகுமா, அது ஒரு தடவை எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கலரில் மாறிடுது. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்துட்டு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கப்பு. ஆக்சுவலாக எப்போனா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்துட்டு காம்படிஷன் வைப்பாங்க. அதில் வந்துட்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே அப்போ ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பக்கம்லாம் பெருசாக போனது கிடையாதா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் விளாண்டு நான் அதை வின் பண்ணன்றப்போ சம்திங் ஸ்பெஷல். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த கேம் வச்சு அன்றைக்கி என் பர்த்டே. இது வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு காம்படிஷனில் வின் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கல. இது வந்துட்டு ஃபேர்வெல் அப்போ மொமெண்டோ மாதிரி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூல் நேம் போட்டு பேட்ச் போட்டு எங்களோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆடிட்டோரியமில் சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஃபேர்வெல்லில் வாங்கினது, அப்புறம் அது 4th ஸ்டாண்டர்டில் வாங்கினது, அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே காலேஜில் தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு காம்படிஷனில் வந்து வின் பண்ணியிருப்பேன், பட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஷீல்டு அப்படி எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் ஷீல்டு வாங்கினது ஃபுல்லாகவே வந்து காலேஜில் தான். காலேஜ் போய் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்துட்டு இதுதான். இது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி காலேஜ் போய் ஃபஸ்ட்டு வின் பண்ணது. இது மாதிரி நம்ம வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டு வந்துட்டு குரூப்பில் போட்டு விடுவாங்க, சரியா? அப்போ அந்த குரூப்பில் பார்க்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி நான் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் தான் டான்ஸ், ஓகேவா? ஸோ டான்ஸில் வந்துட்டு குரூப் டான்ஸில் வந்து 2nd ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். நாங்கள் பீஸ் அப்படின்ற ஒரு தீமில் நாங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடிருந்தோம், ஓகேவா? வந்துட்டு நாங்கள் 2nd ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இயரில் உமன்ஸ் டே அப்போது வந்துட்டு எஸ்ஏ ரைட்டிங் தான், எஸ்ஏ ரைட்டிங் சேர்ந்துருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஐ காட் 3rd ப்ரைஸ். இது வந்து எனக்கு ஹோப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கூட்டமாக வந்து எழுதுனாங்க. பொதுவாகவே வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அதெல்லாம் விட உமன்ஸ் டேயில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போவுமே உமன்ஸ் டேயில் கொஞ்சம் கூட்டம் வரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு ப்ரைஸ் இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்க, உனக்கு இது மாதிரி ப்ரைஸ் இருந்தது அப்படின்னு. உமன்ஸ் டே முடிஞ்சு அடுத்த நாள் காலேஜ் போகும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது கிடச்சிது. ஸோ அதனால் நான் போய்ட்டு ஸ்டேஜில் போய் இது வாங்கவே இல்லை. பிகாஸ் எனக்கு ஹோப்பே இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு எங்கள் சர்ச்லேருந்து கொடுத்தது. எங்கள் சர்ச்சில் வந்து 12th முடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு கிடச்சிது. நான் ட்ராயிங் வந்து நல்லா பண்ணுவேன், ஆனால் பெருசாக காம்படிஷன்லாம் ரொம்ப போனது கிடையாதா. நான் வந்து சும்மா போர் அடிக்கும் போது பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். சரி, நம்ம தான் வந்துட்டு நல்லா ட்ரா பண்ணுறோமே, சேருவோமே, இப்போ பார்த்தாலும் அந்த எஸ்ஏ டான்ஸு அப்படியே சுற்றிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ட்ராயிங்கில் இந்த டைம் நேம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ராயிங்கில் வந்துட்டு நேம் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து டைம் பத்தலை, சரியா? எனக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெருசான ட்ராயிங் காம்படிஷன் சேர்ந்ததில்லைன்றனால எனக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியலை. நான் ட்ரா பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 minutes தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 hour டைம் கொடுத்தாங்க, அது எனக்கு பத்தலை. அப்போ 10 minutes இருக்கணும்னா ஐயோ இன்னும் கலர் பண்ணல. ஆக்சுவலாக ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபுல் ஷார்ட் கொடுப்பாங்க. அது ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் கொச்சன்னு இருந்தால் தானே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் பொதுவாக ஜட்ஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றதையும் எனக்கு அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு 2 பேர் சொன்னாங்க. அப்போது நான் யோசிக்கிறேன், இது கலர் பண்ணுறதுக்கே 1 hour தேவைப்படுமா, நான் எப்படி கலர் பண்ணி முடிப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ட்ராயிங் நல்லா இருந்துச்சு, பட் கலர் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், கடற்கடன் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கலர் வந்துட்டு எதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுமோ அதுக்கு மட்டும் மெயினாக வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு சில இதுக்கு மட்டும் நான் கலர் பண்ணேன். அதுக்குள்ளே டைம் ஆகிட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க.
சரின்னு கொடுத்துட்டேன். எனக்கு எப்படி இதில் ஹோப் இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தா எல்லோரும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னடா வரைஞ்சி தான் வச்சுருக்கோம், கலர் வந்து பாதி இதுக்கு கொடுத்துருக்கேன் பாதி இதுக்கு கொடுக்கல, இப்படி இருக்குதே அப்படின்னு யோசிக்கும் போது இதுவுமே ஹோப் இல்லையா. சரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், இனி நெக்ஸ்ட் இதில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததே வந்து என்னென்னா நம்ம ட்ராயிங்கில் சேர்ந்ததே கிடையாது, நம்ம ப்ரைஸ் வாங்குறதுக்காக வரல. எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேர்ந்துருந்தேன்னா. அதே மாதிரி இதுவுமே வந்து உமன்ஸ் டே போன்றனால சாரீலாம் கட்டிட்டு போயிட்டு நல்ல ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆடிட்டோரியம் பக்கமே போகல, மேலே போகவே இல்லை. ஸோ என்னோட ட்ராயிங்கை வந்து அவங்க கண்ணுக்கு ஒரு ஆர்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்துட்டு 3rd இயரில் தான். ஆமாம் 3rd இயர் லெகட்டிஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெகட்டிஸ் இருக்குல்ல, இதில் நான் 2nd ப்ரைஸ் வாங்கியிருந்தேன்ல. ஸோ இது கூட என்னோட சீனியர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்க தான் சொல்லி கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, நம்ம அவங்கள பார்த்து ஆடுற இடத்துல தான் இருப்போம். ஸோ அப்படி அவங்க சொல்லி கொடுத்து நான் ஆடினேன், அவ்வளோதான். அதனால எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. ஆனால் இது இருக்குல்ல, இது வந்துட்டு ஆனால் இது இருக்குல்ல கோரியோ வந்து நானாகவே பண்ணி நானாக சாங் செலக்ட் பண்ணி அதுவும் வந்து இது ஒரு தீம் வச்சுருக்குன்றப்போ வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ தீம் வந்து இல்லை அப்படின்னா கூட நம்ம ஏதோ ஒரு பாட்டை எடுத்துகிட்டு எப்படியோ பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து தீம்னு ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையாக வந்து மண்டை குழம்பி போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். அது இதுக்கு இந்த லெகட்டிஸ் வந்து நான் தான் லீட் பண்ணேன்னா. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு ஐ மேனேஜ்டு. நான் வந்துட்டு பண்ணி லைக் அதுக்கு நாங்கள் ப்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணி அதுவும் எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோ அது வந்து ஜட்ஜஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியலையே, ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு நாங்கள் ப்ராப்ஸு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தோமா, 1000க்கு மேலே போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தோம். அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி வி காட் ப்ரைஸ். அதனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து வந்துட்டு இது ரிபப்ளிக் டேயில் வந்துட்டு எத்தனாவது ப்ரைஸ் இது, 2nd ப்ரைஸ். வேர்ஸ் ரைட்டிங் காம்படிஷனில் வந்துட்டு 2nd ப்ரைஸ் வாங்கினேன். இதுவுமே வந்து என்னென்னா சரி நம்ம வந்துட்டு இன்னும் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜேர்னல் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ட்ராயிங் வந்துட்டு சேர்ந்து ட்ராயிங்கில் வந்துட்டு வின்னும் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு என்ன, டான்ஸ்லேயும் சேர்ந்து வின்னும் பண்ணியாச்சு. எஸ்ஏவும் வந்துட்டு நிறைய வின் பண்ணியாச்சு. வேர்ஸ்னு ஒன்று இருந்துகிட்டே இருந்தது, என் கண்ணை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது வேர்ஸ் நம்ம வந்துட்டு சேரணுமே இதில் அப்படி சொல்லிட்டு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சேர்ந்தேன். அது மாதிரி வந்துட்டு 2nd ப்ரைஸு கிடச்சிருச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு இதை வாங்கும்போது. அப்புறம் அந்த ஷீல்டுமே நல்லாயிருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எஸ் இதுதான் அந்த ஷீல்டோட கதை. இது வந்துட்டு நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ். எலோக்யூஷன் ஸ்பீச் காம்படிஷனில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். 3rd ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ரொம்ப பேசியிருப்பேன் அந்த ஷார்ட்ஸ்லேயே. ஸோ எஸ் நான் வந்துட்டு ரொம்ப மைக்கு பிடிக்கிறதுக்கு பயப்படுற ஒரு ஆள். சரியா, தனியாக போயிட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னால் கூட பெருசாக பயம் இருக்காது, பண்ணிடுவேன். ஆனால் இந்த மைக்கு பிடிக்கிறதுன்றது வந்து அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நான் பயந்த ஒரு விஷயம். அப்படியே அதில் பயந்தே வளர்ந்துட்டேனா. அதனால வந்து மைக் பிடிச்சாலே ஒரு மாதிரி இப்படி குரல் மாறும், அந்த பதட்டம் தெரியும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு நான் ஒரு புக் ரீட் பண்ணேன். சரியா, புக் நேம் வந்து யூ கேன் இஃப் யூ திங்க் யூ கேன். அந்த புக்கில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா, டூ மோர் ஆஃப் வாட் யூ அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். சரியா, அது வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. அதாவது என்னென்னா, நமக்கு எந்த விஷயத்து மேலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கோ அதை நம்ம வந்துட்டு திரும்ப பண்ணணுமா, நிறைய பண்ணணுமா. இது ரொம்ப என்னை இம்பேக்ட் பண்ணிச்சு. பிகாஸ் வந்து இப்போது வந்து நம்ம ஹைட்டுனா பயம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து அந்த திண்டு மேலே ஏறி ஆக்சுவலாக அப்படி நிற்கக்கூடாது. பட் அப்படி நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நின்று ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 days பயமாக இருக்கும். அப்படியே அந்த ஃபியரோட லெவல் வந்து கம்மியாகிட்டே தானே போகும். கொஞ்ச நாள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஹைட்டுனா அந்த பயமே இருக்காது, போயிடும். எதுனாலுமே அப்படி தானே. இப்போ வந்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பயமாக இருக்கும். அப்புறம் அப்படி பழக இதுக்கா நம்ம எப்படி பயந்தோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே எல்லாமே. அதனால வந்துட்டு எனக்கும் தோணுச்சு, ஆமாம் இல்லை எதுனாலும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு சரி நம்ம வந்துட்டு மைக் பிடிச்சி பேசணும், அந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம மைக்கு பிடிச்சி பேசியே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப
லைக் ஒரு என்னன்னு தெரியல, அந்த புக் வாசிச்சிருந்து ஒரு மாதிரி அந்த லைன் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிட்டா எனக்கு. ஒன்று வந்துட்டு எனக்குள்ளே ஒரு ஃபயர் வந்துருச்சு. வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். இது வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே ப்ரைஸ் கிடச்சிரும்னு தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு விமன்ஸ் டே அப்போது வந்து பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து நாங்களே ரிசல்ட் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். செகண்ட் இயரில் வந்து ரிபப்ளிக் டே காம்படிஷன் அப்போது செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷனில் தான். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா புக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்துட்டு எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு என்எஸ்எஸ் யூத் ஃபெஸ்ட் நடந்துச்சு. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அது வந்து ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்டு. அது வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள் சரியா. அது வந்து சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட்டே நல்ல வேல்யூபிளான ஒரு சர்டிஃபிகேட். கேட் காலேஜில் வந்துட்டு கார்ப்பரேட் வாக், அதுவுமே நான் கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அந்த கார்ப்பரேட் வாக்குமே. ஸோ அதில் வந்துட்டு எத்தனாவது ப்ரைஸ் வாங்கணும், செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறாமா. அதுக்கு வந்துட்டு என்கிட்ட சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கேட் காலேஜ் கார்ப்பரேட் ஒர்க் காம்படிஷனில் என்னாச்சுன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கினோமா, அங்கே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு இப்போ டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் செப்பரேட்டாக கொடுக்காம ஒரு டீமுக்கு ஒரு ஷீல்டு அப்படி கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓடி ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். வின் பண்ணன்றதை தாண்டி நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெஸ்ட் மேனேஜர்னு ஒரு காம்படிஷன், அதுவும் மைக் பிடிச்சி பேசுறது. அது வந்து லிட்டரலாக எப்படின்னா, இப்போ ஸ்பீச் காம்படிஷன் அது நம்ம படிச்சுட்டு போவோம், அதை அப்படியே வந்துட்டு அவங்க கிட்ட லிட்டரலாக ஒரு ஒப்பிச்சுட்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுவோமா. ஆனால் பெஸ்ட் மேனேஜர்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு ரிஸ்க்கான விஷயத்த வந்து நிறைய பண்ணணும் அப்படின்றது நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் ரிஸ்க்கான காம்படிஷன் தான். அது ரொம்ப கொஸ்டின் பண்ணுவாங்க சரியா. நம்மளை ஸ்டேஜ் ஏற்றி விட்டு ஒரு இன்டர்வியூவர் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளை ஏற்றி விட்டுட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. வி ஹாவ் டு ஆன்சர். ஸோ அதுவுமே நான் சூப்பராக பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்லா ஆன்சர் பண்ணேன் அப்படின்னாங்க. பட் அதுக்கு எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த வீடியோலாம் நான் வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் வந்துட்டு அவ்வளோ கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட. நானும் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணி நல்லா சொன்னேன். ஸோ எஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய காம்படிஷனில் சேர்ந்து ப்ரைஸ் கிடைக்காமையும் நிறைய இருக்குது. பட் நிறைய மெமரிஸ் இருக்கும். நாங்கள் காமராஜ் காலேஜ்லாம் போனோம். அங்கேயும் வந்துட்டு கார்ப்பரேட் ஒர்க் தான் போயிருந்தோம். அங்கே ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ எஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு வின் பண்ணது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ. ஓகேவா, அதை காமிக்கும் போது என் மூஞ்சி வந்துட்டு அப்படியே என் மூஞ்சி ஈன்னு இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இதை காமிக்கும் போது நல்லா அப்படி சிரிச்சுட்டே இருக்கேன். ஸோ எஸ் காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் கண்டிப்பாக என் காலேஜ் நான் மிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சேர முடியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் சேர்ந்தனால தான் என்னால் எனக்குள்ளே என்ன இருக்குன்றது வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து எனக்கு பெருசாக டேலண்ட் எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு எது வரும் வராதுன்றதை நீங்களே கற்றுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா? பாய் பாய். அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.